வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், அதாவது ஒரு மொழியை நம்ம எப்படி கற்றுக்குறோம், இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்னால் ஒரு மொழியை ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி புரிஞ்சிக்கிறாரு, எப்படி அவர் அந்த மொழியை உபயோகப்படுத்துகிறாரு, எப்படி அந்த மொழியை முழுசாக உள்வாங்கிக்கிறாருன்றதை பற்றி தான். இப்போ ஒரு குழந்தைங்க எப்படி அவங்களோட தாய்மொழியை கற்றுக்குறாங்க, அதே மாதிரி எப்படி ஒரு நபர் இரண்டாவதாக ஒரு மொழியை கற்றுக்குறாங்கன்றது தான் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸோடைய ஒரு ஆராய்ச்சியோடைய நேச்சரு. இதில் அவங்க இந்த லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ், அதாவது அப்பெசியா இம்பேர்மெண்ட்டு, டிஸ்லெக்ஸியா, எப்படி ஒரு வார்த்தையோடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்கிறது, இல்லை ஒரு எழுத்தை எப்படி புரிஞ்சிக்கிறது, இல்லை எப்படி எழுதுறது, எப்படி உபயோகப்படுத்துறது, எப்படி உச்சரிக்கிறதுன்றதெல்லாம் இதில் வரும். இப்போ சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க மொழியை எப்படி கற்றுக்குறாங்களா, வெறும் கேட்டு அதை திரும்பி இமிட்டேட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவங்களுடைய எக்ஸ்போஷர், எதையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, எதெல்லாம் கேட்குறாங்க, எல்லாமே தான் அப்படின்றாங்க. அது வெறும் அவங்க இமிட்டேஷன் மட்டும் சொல்ல முடியாதுன்றாங்க. இந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்ன்றது நிறைய ஃபீல்ட்ஸோடைய ஒரு கலவை தான். சைக்காலஜி, காக்னிட்டிவ் சயின்ஸ், ஃபோனட்டிக்ஸ், இது எல்லாமே கலந்த ஒரு பகுதி தான் இது. இப்போது 1950லேருந்து 1960 வரைக்கும் க்ராம்ஸ்கியோட ஐடியாஸை வச்சு ஒரு மொழியை எப்படி ஒருத்தங்க கற்றுக்குறாங்கன்றதை பற்றி நிறைய கண்டெம்பரரிஸ் வந்திருக்கு. இதில் நிறைய ஸ்காலர்ஸ் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மொழியை நம்ம எப்படி பண்ணுறோன்னா மெக்கானிசம் ஆஃப் ஸ்டிமுலஸ், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பிஹேவியரிஸ்ட் ஹைப்போதசிஸ்ன்றாரு. க்ராம்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, எல்ஏடி, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் தான் ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கு முக்கிய காரணன்றாரு. இது இன்னேட் தியரி. லெனட் பர்க் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டேஜ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், இதில் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் தான்ன்றாரு. இது பயாலஜிக்கல் தியரி. ஹாலிடே என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே அவங்க யாரோடலாம் பேசுகிறாங்க, யாரோட பழகுறாங்க, எதெல்லாம் கேட்குறாங்கன்றது தான் அவங்க மொழியை கற்றுக்கிறதுக்கான காரணன்றாங்க. இது சோஷியாலஜிக்கல் அப்ரோச்சு. அதே மாதிரி இன்னொரு மொழியை நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, தாய்மொழி இல்லாமல், அப்போ அதுக்கெலாம் என்னெல்லாம் வரும்னா, கான்செப்ட்ஸ் ஆஃப் மானிட்டர், இன்டர் லாங்குவேஜ் அக்லரேஷன், யூனிவர்சல் கிராமர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு மொழி, அதாவது செகண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்களுடைய ஆட்டிடியூட், மோட்டிவேஷன், ஏஜ், இன்டெலிஜென்ஸ், காக்னிட்டிவ் ஸ்டைல்ஸ், பர்சனாலிட்டி, இதெல்லாம் தான் அவங்க எந்த அளவுக்கு அந்த மொழியை கற்றுக்குறாங்க, எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறாங்கன்றதும் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய சப் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் இருக்குது, நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ், கிளினிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ், செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். டெவலப்மெண்டல் சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குழந்தை அதோடைய தாய்மொழியை எப்படி புரிஞ்சிக்குது, எப்படி அது பேச ஆரம்பிக்குதுன்றதை பற்றி. நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் மனிதனோட மூளைக்கும் அந்த லிங்குவிஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி. கிளினிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் இப்போ மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது எப்படி ஒரு மொழியை அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு அது அந்த பாதிப்பை ஏற்படுத்துதுன்றதை பற்றி. செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்றது எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் இன்னொரு மொழி, ஏற்கனவே தாய்மொழி தெரியும், இன்னொரு மொழியை கற்றுக்கிறாருன்றதை பற்றி அது ஆராய்ச்சி செய்கிறது. அப்போ இன்னொரு மொழியை கற்றுக்கிறது தான் லாங்குவேஜ் அக்விசிஷன் சொல்கிறோம். அப்போ நம்ம ஒரு மொழியை உள்வாங்கிக்கணும், அதை புரிஞ்சிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த மொழியில் பேசணும், வாக்கியங்களை அமைக்கணும், நம்ம எண்ணங்களை வெளிப்படுத்தணும். இப்போ இந்த லாங்குவேஜ் அக்விசிஷன்னாலே எப்போதுமே நம்ம தாய்மொழியை முதல்ல எப்படி குழந்தைங்க கற்றுக்கிறதுன்றதை பற்றி தான் படிப்போம். இப்போ ஒரு குழந்தை அதோட தாய்மொழியை எப்படி கற்றுக்கிறதுக்கும், ஒருத்தர் எப்படி இன்னொரு மொழியை கற்றுக்கிறாருக்கும் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இது இன்னொரு அடிஷ்னல் மொழி அவங்க கற்றுக்குறாங்க. அப்போ இன்னொரு மொழியை அவங்க கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமாட்டிக்ஸ், அப்புறம் எக்ஸ்டென்சிவ் வெக்காபுலரி, அதாவது இந்த மொழியில் நிறைய சொற்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மொழியை நம்ம புரிஞ்சிட்ட அப்புறம் நம்மளால் எத்தனை வாக்கியங்கள் வேணால் அமைக்க முடியும். இது சின்டாட்டிக் பிரின்சிபல், இதை ரிகர்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் இதுக்கு 3 விதமான ரிகர்சிவ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. அது ரிலேட்டிவிசம், காம்ப்ளிமெண்டேஷன், கோஆர்டினேஷனா. இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறத பற்றி பிஹேவியரிஸ்டான பிஎஃப் ஸ்கின்னர் என்ன சொல்கிறாருன்னா, இது லேர்ன்டு பிஹேவியர்ஸ், இது டெவலப் ஆக நம்மளால் ஒரு மொழியை கற்றுக்க முடியுன்றாரு. ஏன்னா பிஹேவியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அசோசியேட்டிங் எவென்ட்ஸ், இது கிளாசிக்கல் கண்டிஷன்றாங்க. சில பேர் மொழியை ரிவார்ட்ஸ், பனிஷ்மெண்ட் மூலமாக, இது ஆப்ரண்ட் கண்டிஷன் வாங்க. சில பேர் இமிட்டேஷன் மூலமாக, ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நம்ம அதை அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நம்ம பேசுகிறோம், இது பேர் பிஹேவியர்ஸம். இப்போ லிங்குவிஸ்ட் அண்ட் ஃபிலாசபர் நோயம் க்ராம்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா,
குழந்தைங்க வந்து ஒரு மொழியை கற்றுக்கிற வேகத்தை வந்து நம்மளால் வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ வேகமாக ஒரு மொழியை வந்து ஒரு குழந்தை வந்து கற்றுக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிறக்கும் போதே நமக்குள்ளே நம்ம மூளையில் வந்து ஒரு லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், இதுதான் எல்ஏடின்றாரு. அது வந்து இயற்கையாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால தான் அவங்கவுங்க வந்து எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த சூழ்நிலையில் பேசப்படுற மொழியை வந்து அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய மனசு வந்து வேகமாக உள்வாங்கிக்குது. ஆனால் வயசாக ஒரு மொழியை கற்றுக்கும் போது நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்போது நம்மளுடைய குழந்தைங்க வந்து ஒரு மொழியை கற்றுக்கும் போது இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூயிங் ஸ்டேஜ், இது வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ், வெறும் சத்தம் மட்டும்தான் வரும். அப்புறம் பேப்லிங் ஸ்டேஜ், இப்போ ஒரு குழந்தை ஒரு சத்தத்தை ஒலிப்படுத்துது, அது ஒரு சத்தமாக தான் வருது தவிர ஒரு முழு வார்த்தையாவோ சொல்லாவோ வரல. அடுத்தது ஹோலோஃப்ராஸ்டிக் ஸ்டேஜ், இதில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வார்த்தையை ஒரு விதமான உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக சொல்லும். அடுத்தது டூ வேர்ட் ஸ்டேஜ், ரெண்டு வார்த்தையாக வந்து சின்ன சின்ன சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்புறம் டெலிகிராஃபிக் ஸ்டேஜ், இங்கே வந்து ஒரு சென்டென்ஸை பேசும், ஆனால் அதில் வந்து இலக்கண பிழைகளோடு இருந்தாலும் இருக்கலாம். இப்போ மல்டிவேர்ட் ஸ்டேஜ், ஒரு 30 மாதம் கழித்து குழந்தை வந்து அதோட மொழியை வந்து நல்லா திறம்பட பேச ஆரம்பிச்சிடும். அதே வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, ஆலிவர் ஜூட் ஹைனஸ் வந்து இவங்க வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரிஸை வந்து ஃபார்ம் பண்ணதில் முன்னோடிகள். அவங்க இதில் 5 ஸ்டேஜ் இருக்குன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைலண்ட் ரிசெப்டிவ் ஸ்டேஜ், இங்கே வந்து நம்மளால் அந்த மொழியை பேச முடியாது, ஏன் ஒரு சொல்ல கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி யாராவது பேசினாலும் புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஏர்லி ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ், இங்கே வந்து சின்ன சின்ன சென்டென்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் கண்டிப்பாக கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்பீச் எமர்ஜென்ஸ் ஸ்டேஜ், இங்கே வந்து நம்மளால் சின்ன சின்ன ஃப்ரேஸு சென்டென்ஸ்லாம் பண்ண முடியும், கேள்விகளும் கேட்க முடியும். ஆனால் அந்த கிராமட்டிக்ன்றது கொஞ்சம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்டர்மீடியட் ஃப்ளூயன்சி ஸ்டேஜ்னால் இங்கே அவங்களால நல்லா பேச முடியும் அந்த 2வது மொழியில். கண்டினியூட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் அண்ட் ஃப்ளூயன்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜுக்கு வரணுன்னா நம்ம நிறைய பேரோட கலந்துரையாடல் பண்ணணும். அப்போ தான் இந்த லெவலுக்கு நம்மளால் வர முடியும். அப்போ ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா நம்ம வந்து தொடர்ந்து அதை கன்சிஸ்டன்ஸாக நிறைய படிக்கணும், எழுதணும், பேசணும். அப்போ தான் 2வது மொழியில் நம்ம வந்து சரளமாக வந்து பேச முடியும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.